இருக்கீங்கய்யா? ஹலோ. வணக்கம், வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. அருமையா அதான் செஞ்சிருக்கீங்க. அந்த லைட் அந்த தண்ணியில போட்டோம்ல, ஆமா. அது கரைஞ்சி வச்சாதான் வேற லைட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு அதுல. அது அது தகரத்துல செஞ்சிருக்கிறான், புரியுதுங்களா? அந்த காம்பு வந்து தகரத்துல தான் நீங்க அன்னைக்கே நீங்க சொன்னீங்க, ஆனா கவனிச்சானு அந்த தகரம் அந்த தண்ணியில போய் அது கெமிக்கல் ரியாக்ட் ஆகி இதாகி அப்படியே எல்லோ ஒரு மாதிரி ரெட் கலர்ல வந்துருச்சு. தண்ணியே ஃபுல்லா டோட்டலா மாறிடுச்சு. அது வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. கரெக்டா ஆக்சிடேஷன் ஆகுது. ஆனா அது தண்ணி கரைஞ்ச அப்புறம் வெளியில எடுத்த பிறகு மறுபடியும் அது எரிஞ்சுது. எடுத்து அந்த கனெக்ஷன் அந்த லைட்டை அந்த கம்பி மட்டும் கட் ஆயிடுச்சு. கம்பியில கொஞ்சோண்டு இருந்து அதை மறுபடியும் சுத்தி அதை போட்டு கனெக்ஷன் பண்ணேன். நல்லா எரிஞ்சுது. பட் ஆனா இன்னைக்கு அந்த லைட்டு கொஞ்சம் இதானதால சரி இந்த லைட்டை தூக்கி மாத்திட்டேன். அது கிளிப்பு போட்டு கிளிப் அனுப்பிச்சிருக்கும் பாருங்க. ஒரு இந்த மாதிரி எலக்ட்ரிக் கிளிப்பு கிடைக்குது, கடையில போனா கிடைக்கும். எலக்ட்ரிக் அது போட்டு நிக்கி. இது வந்து சால்டரிங் அடிக்க முடியாது. சால்டரிங் அடிக்க முடியாது, ஒயர் சுத்தினாலும் நிக்காது. இல்ல அந்த அந்த பென்சில் குச்சி நீட்டா இருந்தா கூட ஓரளவுக்கு நீட்டா இருக்கும். 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் நல்லா நிக்கும். ரொம்ப சிறுசு 4 சென்டிமீட்டர் வச்சு 4 சென்டிமீட்டர் நிக்குது நல்லா. ஆமா, 8B பென்சில் வாங்கிட்டீங்க. 8B பென்சில் ஒண்ணு விக்குது. 8B பென்சில் 8B 10B ஓகே தானே? 10B ரேட் எது வேணாலும் 8B கிடைக்குது, 10B கிடைக்குது. இருக்குதுன்னா இருக்கு. ஆமா, ஒரு பென்சில் 6 ரூபா தான் வரும். பாக்ஸே வந்து 50 ரூபா வரும், 60 ரூபா வரும், அவ்வளவுதான். அதுவும் அவ்வளவுதான். நீங்க பசங்க சொல்லுங்க. கொடுத்து விடுங்க. பசங்களை காமிச்சிருக்க. பசங்க கூட வச்சிருந்தா செஞ்சேன் அவனுங்களா. ஆமா, அவங்க தயவு செஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லுங்க. எங்க வண்டியில் போயிட்டு இருக்கீங்களா? ரயில்வே ஸ்டேஷன் இருக்கேன், போயிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போக சொல்லுங்க. ஸ்கூலுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு. ஓகே, கண்டிப்பா ஐயா. 2 பேருக்கு இன்னொன்னு செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதையும் செஞ்சு இன்னும் ரெண்டாவது சின்ன கூட 2 செஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சிடலாம். ஆமா, நீங்க எவரிடில கூட செய்யலாம். இப்ப டீரோசெல்லையும் வேலை செய்யும். டீரோசெல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கறனால டீரோசெல்ல பண்ணலாம். எவரிடிலையும் பண்ணலாம். எவரிடி இருக்கு இல்லையா, அதுலயும் பண்ணலாம். நான் படம் காமிச்சிருக்கேன் பாரு, எவரிடிலையும் பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா, என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, கிராஃபைட் ஒட்ட வச்சுட்டே மெட்டல் பூரா ஜீரோவா மாறிடும். கிராஃபைட் ஒட்ட வச்ச உடனே மெட்டல் ஜீரோவா மாறிடும். ஓகே ஓகே. மெட்டல் ரியாக்ஷன் வராது. நமக்கு வந்து மெட்டல்ல தான் கான்டாக்ட் ஆகணும். அதனாலதான் பாட்டம் கீழேயும் வந்து தகரம், மேலே பேர் டின் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த டின் ஷீட்ல தான் கான்டாக்ட் ஆகும். வேற எந்த ஆர்டிபிஷியலா இருக்கிற பிளாஸ்டிக்ல இதை கான்டாக்ட் பண்ணாது. அவ்வளவு வீக் ரேடியேஷன், அவ்வளவு ரொம்ப அதாவது ரொம்ப என்ன வீக் ரேடியேஷன் சொல்றேன் பாருங்க. அதான் அந்த ரேடியேஷன் அந்த மெட்டல் இதாகும். இதுலதான் டைரக்டா கான்டாக்ட் ஆகும். மெட்டல்ல தான் கான்டாக்ட் ஆகும். அதனாலதான் பாருங்க, இது மெட்டல் தான். அதனால நான் எல்லாம் உளிச்சே வச்சு பார்த்தேன், எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அதனாலதான் டாப் டு பாட்டம் வச்சுக்கலாம். இன்னைக்கு வச்சது கரெக்ட் தான். அது கொஞ்சம் பெருசா வச்சு கிளிப் போட்டு நான் கிளிப்பே வந்து ₹1 1.5 ரூபா வரும். ஒரு கிளிப்பு ₹1. அந்த கிளிப் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்க. அது வந்து கப்புனு புடிச்சுக்கும். ஓகே. ஆமா, அதுல வச்சு நான் மேல கம்பி சுத்தி விட்டேன். சும்மா சொருகிட்டா போதும், அவ்வளவுதான். என்ன இது கழட்டு கொடுக்காம நிக்கும், அவ்வளவுதான். என்னது வச்சு செக் பண்ணிட்டு அதை சுத்தி விட்டா நின்னுடும் வந்துட்டு. ஆமா, செம்பு கம்பி, சன்ன செம்பு கம்பி இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு 100 கிராம் 150 கிராம் வந்து பாத்தீங்கன்னா சன்ன செம்பு கம்பி வாங்கி அதான் ஒயர் அந்த சில்க் ஒயர் வாங்கினா அதுல இருந்து பிச்சுக்கிட்டு அதெல்லாம் கட் பண்ணி அதுல உருவி வேண்டியதான். அப்படி இல்ல, பழைய கம்பி இருந்ததுன்னா கட்டடத்துல கிடக்கும்ல நிறைய கம்பிகள். கடையில வாங்கினீங்க ஒயர் வாங்கிட்டே இருக்குது. அந்த ஒயர்ல சில்க் கம்பி நிறைய, அதுல சின்ன இது இருக்கு. அதுல கட் பண்ணா நிறைய வருது. அதுலயே வருது. ஏற்கனவே வாங்கிட்டு வச்சிருக்கல, அந்த அதுலயே எடுத்துட்டு வருது. ஆமா, அது போதும். ஆமா, அது போதும், இது போதுங்க, அவ்வளவுதாங்க. அவ்வளவு எரிய ஆரம்பிச்சது. இதை வச்சு இப்ப புத்திசாலித்தனமே செய்ய வேண்டியதான். இது வந்து எப்படி கேட்டது வந்து இது நியூட்ரோசிட்டின்னு சொல்லி பழங்க. நியூட்ரோ அண்ட் புரோட்டோ. அது எலக்ட்ரிசிட்டி கிடையாது, நியூட்ரோசிட்டி. என்ன டவுட்? நியூட்ரோ புரோட்டோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். சிட்டி நியூட்ரோசிட்டி. பீட்டா டிகே. ஆமா, பீட்டா டிகே. நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் பேரு. அப்ப நாம வந்து இப்ப நீங்க கையில வச்சிருக்க நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்.
அதான் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். ஓகே, பிளான்ட்டே கையில கரெக்ட். வச்சிருக்கிறீங்க. இப்ப இது வந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. நியூக்ளியர் ஆ. அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்குது. இதுதான் நியூக்ளியர் ரியாக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கு. இப்ப நீங்க வச்சிருக்கிறது மினி நியூக்ளியர் பிளான்ட். நியூக்ளியர் மினி நியூக்ளியர் பிளான்ட். ஆமா 180 நாள் இதே எரியும் பாருங்க. 180 நாள். அ 6 நாள்ல எரியும். அதான் நான் ஏன் எப்படி அதுதான் இப்ப இந்த உடம்புலயே வந்து அந்த ஜீரண நீர் நிப்பாட்டும் போது அந்த அந்த வீக் ஃபோர்ஸ் அந்த அது இதே பிளான்ட் இங்கேயும் வேலை செய்யுது. இந்த சேம் கான்செப்டும் ஜீரண ஆமா, நீர் ஆமா, ஆமா. நிறுத்தும் போது. அது ம். பேசியிருக்கும் பாரு. பாடியும் கார்பன் தான். இயற்கை தான் இந்த ம். கார்பனை குடுத்துருக்குது. நம்ம மூளை வச்சு ம். சிந்திக்கிறோம். அது இயற்கையா அது மாறிட்டு போகும். நம்ம வந்து மூளை வச்சு சிந்திச்சு கண்டுபிடிக்கிறோம். அது இயற்கையா மாறிட்டு போகும். எது அந்த கிராஃபைட் வந்து அ ம். எதுல வேணாலும் தண்ணீலயும் வேலை செய்யும், காத்துலயும் வேலை செய்யும், ஸ்பேஸ்லயும் வேலை செய்யும். கரெக்ட். இந்த கிராஃபைட் வந்து மூளைக்கு இன்ஸ்டெட் ஆஃப் தான் கிராஃபைட் மூளை. ஏன்னா கார்பனுக்கும் மூளைக்கு தொடர்பு இருக்கு நம்ம பாடியில. அந்த கார்பன் கொஞ்சம் இருந்தா அந்த மூளை நல்லா சோர்வு இல்லாம இருக்கும். அதே மாதிரி இந்த கிராஃபைட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் அது மூளை பிரபஞ்சத்துல இருந்து இழுத்து அது வேலை செய்யுது. நம்ம உடம்புல கிராஃபைட் இருக்கு. நம்ம உடம்புல கார்பன் 14 இருக்குது. ஆமா, அந்த கொஞ்ச நாம தட்டா போட்டு அதாவது தட்டா சாப்பிட்றோம். அதெல்லாம் டிஃபெக்டிவ். இங்க எல்லாம் வந்து அது புரியாததால அவங்களுக்கு தெரியாது. பட் நம்ம இந்த உணவு இல்லாமல் அந்த கலையை இது பண்ணதால நமக்கு அது புரியுது. கார்பன் குறைஞ்ச அளவு இருந்தா பிரெயினுக்கு நல்ல எஃபிஷியன்சி இருக்கும். ஆமா, ஆமா. நீங்க சொல்றதுல கரெக்ட் தான். ஜாஸ்தி ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு இதாகணும். எக்ஸஸ் இருக்குல்ல, எக்ஸஸ் வந்து என்ன ஆகும், ஃப்ளோஷன். அது வந்து அதான் ஃப்ளோஷன் தான் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருந்தா என்ன பண்ணும், தேவைக்கு அதிகமா இருந்தா அங்க வந்து அது வேஸ்டேஜ் ஆகி அது ஒரு டீகம்போசிஷன் போய் அது வேற லெவல்ல போயிட்டு பாடியே கெடுக்குது. ரைட், புரியுதுங்க நல்லா. சரிதான். புரியுதுங்க. சரி, ரயில்ல போயிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் மறுபடியும் நான் ஆமா பேசுறேன். சரிங்க, ஓகே. யாரு கேட்டாலும் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்க்கு தான். அதான் யாரு கேட்டாலும் நியூக்ளியர் அதான் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸுக்கான சாம்பிள் இதுதான். 50 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க கண்டுபிடிச்சுன்னு சொல்லுங்க. புரியுதா? மினி பிளான்ட், மினி அணு ஆராய்ச்சி பிளான்ட் தான் வந்துட்டு நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். அதாவது 79 கண்டுபிடிச்சாங்க. ப்ரூஃப் இல்ல. அது தியரி, அதை கான்ஃபிடன்ஸா நிரூபிச்சாங்க. ப்ரூஃப் காட்டல யாருமே. அதான் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பராமரியா அப்படியே கண்டுக்கிறாம விட்டுட்டாங்க. இப்ப இது வந்து இது எப்படியே நம்ம வெங்கடேசன் ஐயா மூலியமா அது உங்க மூலியமா அது வெளியில வருது. இப்போ நீங்க பிராக்டிகலா செய்றீங்க, தியரி கிடையாது, இது பிராக்டிகல் செய்முறை. அதனாலதான் இதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஆனா யாரும் உணர மாட்டாங்க. உணர வேண்டிய சிச்சுவேஷன் வரும். தேவையில்லை. யாரும் உணரக்கூட அவசியம் இல்ல. நம்ம தானே உணர்ந்துருக்கிறோம். யாரும் உணர்வதை யாரும் உணர்வாங்க? யாரும் நாம உணர்த்தணும். அதுதான் உங்களுக்கு அந்த கட்டுரை எல்லாம் படிச்சு பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இம்மார்டல் பேட்டரி. அந்த இம்மார்டல் பேட்டரி கட்டுரை அடிச்சுன்னா அது அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். இம்மார்டல் பேட்டரி, ஓகேங்க. இது பேர் இம்மார்டல் பேட்டரி. இம்மார்டல் பேட்டரி நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்க்கான தியரி. அது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்க்கான ப்ரூஃப். அவன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனுக்கு வந்து நோபல் பரிசை வாங்கிட்டான். அதுக்கான ப்ரூஃப் கிடையாது. அதுக்கான அது விசிபிள் ப்ரூஃப் கிடையாது. எனர்ஜி எடுக்கிறதுக்கான விசிபிள் ப்ரூஃப் கிடையாது. எனர்ஜி எடுத்து காட்டணும். என்னது எனர்ஜி எடுத்து காட்டல. இப்ப நம்ம எனர்ஜி எடுத்து காமிச்சாச்சு. நியாயப்படி பாத்தீங்கன்னா ஒரு பேட்டரியில 6 ஆம்பியர் தான் இருக்கும். ஆனா 100 நாள் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து 60 ஆம்பியர் கிடைச்சிடும். சரி, அப்புறம் மறுபடியும் கூப்பிடுங்க. ரயில்ல உங்களுக்கு தொந்தரவே இல்லையா ரயில்ல போறதுக்கு? ஓகே. ஆமா, அதான் டவர் பிரேக் ஆகுது, விட்டுட்டு வருது.